இது வந்து கோலம் போட்டது. வீட்டில் கோலம் போட்ட கஷ்டமாக இருந்ததுன்னா இது வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு அச்சு சூப்பராக. அம்மா ஹாய் சொல்லு. அம்மா ஹாய் சொல்லுங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பீச். இது அந்த பொம்மை படத்தில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ எங்கே போகிறோம்? டோரா டோரா. இப்போ எங்கே போகிறோம்? நம்ம பீச்சுக்கு போகலாம். இதுதான் எங்கள் ஊர் பீச்சு. மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இது கன்னியாகுமரி பீச். எந்த பீச்சுன்னு சொல்லிட்டு இது கன்னியாகுமரி பீச்சு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் இல்லை ஐயப்ப சாமி அந்த டைமில் இருந்தே இந்த இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க புதுசாக. அந்த ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த டைமில். இந்த கடைலாம் போடுவாங்க. அந்த ஐயப்ப சாமி சீசன் முடிகிற வரைக்கும் இந்த சீசன் ஷாப்லாம் பாருங்கள். எல்லாம் கரும்பு ஜூஸ். யாருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த சைடு போகலாம் வாங்க. அம்மா எடுக்காது. எவ்வளோ அது? இது எல்லாமே ஷெல்ஸ் வச்சு பண்ணது. இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. கடை பார்த்து வச்சுக்கோங்க. இதான் அந்த பாட்டி ஓனர். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் பாட்டிகிட்ட ஆர்டர் பண்ணிடுறோம். ஆமாம் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்றோம். கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தான் 50 ரூபாயா இல்லாட்டி 100 ரூபாயா? நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ₹100. 12 பீஸ் 150 ரூபாயாமா. கையாலே குத்தி நூலில் பொறுத்து கொண்டு வருவாங்க. 150. எடுத்திருக்கேனா உங்களுக்கு? இதுதான் சங்கு. அங்க போய் நேம் அடிக்க எவ்வளோன்னு கேளுங்க. அண்ணா நேம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னல? இது 300, 150, 200. ஒயிட்னா 100. நேம் பாருங்க. சன்செட் டைம். சன்செட் இனிதாண்டி ஆகும். போயிட்டு இல்லை இது வந்து கோலம் போட்டது. வீட்டில் கோலம் போட்ட கஷ்டமாக இருந்ததுன்னா இது வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு அச்சு சூப்பராக இருக்குது. டெய்லி போட்டு போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்களா? இது கவு. இப்போ பொங்கல்னால சூப்பராக అంటే అన్ని మొత్తము ప్రపంచం అంతా మనకు కావాలంటే இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன அச்சி வந்து 40 ரூபா. பெருசு வந்து 60. நீயே சொல்லிக்குவ. இந்த சங்க எத்தனை வாட்டி காமிப்போம்? இதே ஒரே வீடியோ. ஏமா ஊதி காமிங்க. நாங்கள் இப்போ வந்து பானிபூரி வாங்க வந்தோம். பீச்சுக்கு வந்தால் எப்போவுமே பானிபூரி வாங்காமல் போக மாட்டோம். கடலை மாங்காய்
சரிண்ணா சரி. அண்ணே 2 பானிபூரி. ஜூம் ஆயிடுச்சுடி. இது சோரண்டா. சன்செட் ஆக போகுது. ஆனால் நம்ம சன்செட் பாயிண்ட்ல இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் 10 ரூபா கடைக்கு போய் காமிக்கிறோம். இது என்ன பெங்களூரா? ஸ்டார் ஃபிஷ் பாருங்க, ஸ்டார் ஃபிஷ். நம்ம கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சாப்பிட்ற கடையெல்லாம் ரொம்ப இருக்கும். நிறைய மாலைலாம் வச்சிருப்பாங்க. இது ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போடும்போது ஒன்றும் இல்ல. இதுதான் காந்தி மண்டபம். இது பேரு காந்தி மண்டபம். பாருங்க, காந்தி நினைவு மண்டபம். உள்ளுக்குள்ள ஆக்சுவலா என்ன இருக்குமா, அவரோட சிலை அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ வருஷமா கன்னியாகுமரியில் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் இங்கே போயிருக்கோம். நான் போயிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கு. இன்னைக்கு ஒரு யூடியூப்ல போட்டு அமிச்சா. எவ்வளோ இது? நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் போட்டால் உட மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி வருது? இது வந்து நம்மளுக்கு 90s மிட்டாய் பார்த்தீங்களா? நம்ம ரப்பர் பேண்ட் இது போட்டால் சிக்கு பிடிக்குமா? ரப்பர் பேண்ட் 5 ரூபா. இப்போ நம்ம போறது என்னன்னா, நம்ம என்னது இதுக்கு பேர் என்னதுமா? இதுக்கு பேரு சுனாமி. சுனாமி இல்லை, இது வந்து பார்க்க பீச்சில் உள்ள ஒரு பாகம் தான். சுனாமி டைமில் வந்ததால் இதில் சுனாமி மாதிரியே சுனாமி நினைவு சின்னம். இந்த சின்னம் வந்து செஞ்சது யாரு அப்படின்னா எங்க பெரியப்பா. எங்க பெரியப்பாவை நாங்க இங்க குறிப்பிடுகிறோம். எங்க கங்கன் பெரியப்பா தான் இது செஞ்சது. நம்ம ஒரு இடத்துல இருந்து திருவள்ளுவர் சிலை பார்த்துருப்போம். அந்த இடத்துல தான் ரொம்ப பேர் நின்று, அப்புறம் கடல் வந்து உள் வாங்கிட்டு அப்புறம் சுனாமி வந்துச்சு. அவ்வளோதாம்மா, அங்கே போக முடியாது. இப்படி மாலில் மட்டும் இல்லை, பீச்லேயும் இதெல்லாம் இருக்கும். மேங்கோ 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 பார்த்தீங்களா? எங்க கன்னியாகுமரி மக்களை மேங்கோ 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 தான் பேசுவாங்க. இந்த பீச்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா லாங்குவேஜுமே தெரியும்.
மேடம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் கேபிட்டல் லெட்டர்ல எழுது. அவங்க அதுல எழுதுவாங்க. இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நாங்கள் எழுதுகிறோம். நான் வாங்கி கொடுக்குறேன். இங்கே அழகாக சன்ரைஸ் போட்டுருக்காங்க. அழகாக வைக்கிறாங்க. பார்த்து நல்லா இருக்கு இது. ஒரு படத்தையும் உள்ள ஊற்றிடலாம். கடல் தண்ணி பக்கெட் போட்டு இந்த தண்ணி ஊற்றி செம்மையாக இருந்துச்சு. இது கம்மி. இந்த பெரிய இது எவ்வளோண்ணா? முடிய கொண்டு தள்ளி போ. இந்த சைடு காமி. எவ்வளோ இது? சூம் பண்ணுறாரு பாரு. இது வந்து ஆமை. இவரு பாருங்க ஸ்விம் பண்றாரு. கீ இருக்கு. கீ கொடுத்தா அதுல ஓடும். எவ்வளவா? மண் வச்சு வருகாங்க. नहीं चाहिए ஒரு இது 20 ரூபாயா மக்களே. அவங்களுக்கே எப்போ அதான் கிடைக்கும். பாருங்க மக்களே, நம்ம வந்து பக்கத்துல வந்துட்டோம். இதுல 2 கிராஸ் தெரியுதுல. இந்த ஒரு கிராஸ் வந்து நம்ம சர்ச்சு. இந்த கிராஸ் ஒயிட் கலர். இந்த ரெட் வந்து இன்னொரு சர்ச்சு. இதுதான் நம்மளோட கடல் மக்களே. இங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சேர்த்து அவங்க கல்யாணத்தை எங்கே எடுக்கிறது? இங்க இரும்பு பூமிக்கு வாங்கி கொடுத்தா வெட்டியானோ காசு மாலை. நல்லா இருக்காடி. இந்த மாதிரி எடு. 30 ரூபா. இது ஒன்றா எடு. 30 ரூபா தானே. இது நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. இது அண்ணா
நாங்கள் இது எடுத்துருக்கோம். கலர் இந்த கலர் பிங்க் கலர் இருக்கு. இது பேர் இது சூப்பராக இருக்கு. 30 ரூபா. இது 30 ரூபா. இது பாருங்க, இது இது என்ன எழுதிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சண்டே பார்த்தாலே தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணு ஸ்லைம் இந்த பிள்ளை இப்படி தான் பண்ணும் எப்பவுமே. வைரி சரி, இதை ஓப்பன் பண்ணிக்காமே. இது க்யூட்டாக இருக்குப்பா. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வச்சிருடி. கருப்பு கலர் ஐயே வயலட்டே வாங்க. சரி, உடையுமா? இது கலந்துட்டு வந்துடுங்க. யூனிஃபார்முக்கு இதாக இருக்கு. வருமா பின்னாடி நீளமா? இது வராது. பிளாக் கலர் தான். பிளாக் எடுப்போம். ஆனால் இது மாதிரி வர மாட்டேங்குது பெருசாக. அது போட போட தான் வரும். ஸ்ட்ராங்காக இருக்கு. சீக்கிரம் உடஞ்சிடும். சீப்பு மாதிரி இல்லை, சீப்பு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பல்லு சீக்கிரம் உடஞ்சிடும். அக்கா நான் இந்த ப்ளூ கலர் இருக்கேன். நீ வந்து 10 ரூபாய்க்கு ஏதாவது இல்லை ஒன்றே மட்டும் எடுக்கும். இது கொஞ்சம் குண்டா இருக்கு பாரு. எவ்வளோ? 10 ரூபா. ஒன்று வாங்கி கொடுவோமா? டோரிமோன் பக்கு எவ்வளோ? 50 ரூபாயா? जीपे हमारे जोड़े के रहे இங்க உள்ளேயும் நம்மளுக்கு ஹோட்டல் லாட்ஜ்லாம் இருக்கும். அது என்னம்மா ரேட்லாம் எவ்வளோமா இருக்கும்? ஹோட்டலா? ஆமாம். சீசன் டைமில் சீசன் டைம்லலாம் ரேட் அதிகமாக இருக்கும். அம்மா லாட்ஜ். எங்கள் அம்மா பேர் ஜோதி. எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இந்த லாட்ஜ் ஓனர். சும்மா அப்படியே கூட்டிட்டு வாங்க, கேப் வச்சுக்கலாம். இது வச்சு காமெடி. சும்மா எடுத்து
அவ எஸ்டோன்னு விட்ட கேப்பா. நம்ம பாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. சும்மா அப்படியே ஏகப்பட்ட இது நம்மளோட பாட்டி. வந்தீங்கன்னா இந்த பாட்டிட்ட வாங்குங்க. ஒன்று இருக்கு. எப்படி போனாதான் நம்ம வந்து போட்டிங்க்கெல்லாம் போக முடியும். இது ஒரு வழி. நம்ம வந்தோம்ல ஸ்டார்டிங். செட்டு ₹100 வச்சு பார்க்கலாமா? வாங்கி தந்துட்டு தான் அடுத்த வாழை வைப்பீங்க. சொந்தக்காரங்க தான். இந்த பீச்சில் இருக்கிற எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க தான். அதானம்மா? அதனால எந்த கடைக்கு இருந்தாலும் ஃப்ரீ எங்க பேர் சொல்லிடுங்க. நீங்கள் சிஸ்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். எங்க இது எவ்வளவு? 180. இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எங்க வசதியோ அங்கே போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். சாமி நண்டு இருக்கு. எங்க இது வந்து நண்டு கிராப். கிராப். அப்புறம் இது சுப்பி கன்னியாகுமரின்னு எழுதி. இல்லை கன்னியாகுமரி தான் அது. ஆமாம் மயில் இல்லையா? வாங்க போலாம். பிளாக் கலர். பிளாக் கலர். வா வா வா. எல்லோ கலர். வா ஒயிட் கலர். வா பைத்தியம். வா. Just like a wow wow wow. ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல் நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். சரி சொல்லு. பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். இது நம்ம ஊரு மார்க்கெட். கன்னியாகுமரி மார்க்கெட். ஐயோ தலை. பொங்கல் ராட்டு வழியா தின்னுட்டே வருது இந்த புள்ள. அந்த சைடு தான் ஹாட் வாட்டர்.
அது பாரு ஹாட் வாட்டர் எங்கள் சர்ச் எதுக்கு இது பிளராக இருக்குது ஹீட்டாக இருக்குல்ல இதான் கன்னியாகுமரி சர்ச்